தேரிழந்தூர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபிஉ மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் யா ரப்பனா லக்கல் ஹம்து கமா யன்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக சுப்ஹானக ரப்பனா லா நஹ்ஸி ஸனாஅன் அலைக அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக வ லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு ஹத்தா தர்லா. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها يا رب العالمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم أوصل ثواب ما قرأناه من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة مقبولة مرضية منا إلى روح سيدنا وسندنا وحبيبنا وشفيعنا وهادينا ومرشدنا ومنجينا ومربينا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح جميع الأنبياء والصحابة والأولياء من مشارق الأرض ومغاربها، ثم إلى من ماتوا منا من آبائنا وأمهاتنا وأقربائنا وجيراننا ولمن تعلقوا بنا ومن مات في هذا البلد يا رب العالمين. اللهم اجعل قبورنا وقبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورنا وقبورهم حفرة من حفر النيران. اللهم تقبل وزد حسناتهم وتجاوز عن سيئاتهم يا رب العالمين. யா அல்லாஹ் ரப்பே, கருணையாளனே, படைத்தவனே, பரிபாலிப்பவனே, இரட்சகா, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து அருள் புரிவாயாக. எங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர்கள், உஸ்தாதுமார்கள், உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக. குறிப்பாக எங்களுடைய வாழ்க்கையில் எங்களின் நலன் விரும்பிகளாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக. யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களிலிருந்து, எங்கள் நட்பு சுற்று வட்டாரங்களில் இருந்து வஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக. ரப்பே, அவர்களுடைய கபர் வாழ்க்கையை எல்லாம் விசாலமானதாக ஆக்குவாயாக. அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த நல்ல காரியங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக. வாழ்நாளிலே அவர்கள் பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், வேதனைகள் அற்றதாக, கேள்வி கணக்கற்றதாக அவர்களுடைய கபர்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அவருடைய கபர்களை எல்லாம் சுவன பூஞ்சோலையாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்நாளிலே அவர்களுக்காக நாங்கள் இருக்கிற காலம் வரை துஆக்கள் செய்யக்கூடிய, நன்மைகளை அனுப்பி வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்வது போல எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய மக்களை இந்த உலகத்திலே நீ ஏற்படுத்தி கொடுப்பாயாக. ரப்பே, எங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், மனசஞ்சலங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாவற்றையும் நீக்குவாயாக. கடன் இல்லாத வாழ்க்கை தருவாயாக. பஞ்சமில்லாத வாழ்க்கை தருவாயாக. வறுமை இல்லாத வாழ்க்கை தருவாயாக. பசி பட்டினி இல்லாத வாழ்க்கை தருவாயாக. யா அல்லாஹ், திடீரென்று வரக்கூடிய நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. வைரஸ் பெருந்தொற்றுகளிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. மாரடைப்பு போன்ற ஆபத்துகள், விபத்துகளிலே இருந்து பாதுகாப்பாயாக. திடீர் மரணங்களிலே இருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், கைகால்களை முடக்கிவிடக்கூடிய, படுக்கையில் ஆக்கிவிடக்கூடிய உயிர்கொல்லி நோய்களான எய்ட்ஸ், கேன்சர் போன்ற அனைத்து நோய்களிலே இருந்தும் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நல்ல ஆரோக்கியத்தை, நீடித்த ஆயுளுடன் எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலமெல்லாம் கைகால் சுகத்தோடு, நடமாட்டத்தோடு நின்று தொழக்கூடிய, தொட வைக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யாருக்கும் சிரமமாக மாறிவிடுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய காரியங்களை நாங்களே செய்து கொள்ளக்கூடிய தெம்பையும் வசதி வாய்ப்பையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்து அருள் புரிவாயாக. ரப்பே, யா அல்லாஹ், நாங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே அபிவிருத்தி செய்வாயாக. எங்களுடைய சம்பளங்களிலே அபிவிருத்தி செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தொழில் துறைகளிலே அபிவிருத்தி செய்வாயாக. தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. நஷ்டமடைந்து விடுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. ஆஸ்பத்திரி செலவுகள் வருவதை விட்டும் பாதுகாப்பாயாக. எதிர்பாராத வீண் செலவுகள் வருவதை விட்டும் பாதுகாப்பாயாக. ரப்பே, யா அல்லாஹ், எங்களுடைய விலை உயர்ந்த பொருட்கள் காணாமல் போவதை விட்டும், வீணாக போவதை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், அது உடைந்து விடுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உன்னுடைய பாதுகாப்பை எங்களுடைய முன்புறமும் பின்புறமும் வலதுபுறமும் இடதுபுறமும் நீ தந்து அருள் புரிவாயாக.
யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை திடமானதாக ஆக்குவாயாக, பலமானதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் பிரச்சனைகளினால் பலகீனமாகுவதை விட்டும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. சுயமரியாதையோடு வாழச் செய்வாயாக, தன்னம்பிக்கையோடு வாழச் செய்வாயாக, பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலோடு வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திற்குள் இணக்கமான சூழ்நிலையை தந்தருள் புரிவாயாக. எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் சிறியவர்களிடத்தில் முன்மாதிரியாக நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய குடும்பத்தில் உள்ள சிறியவர்கள் பெரியவர்களிடத்தில் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களில் உள்ள தம்பதிகளுக்கு மத்தியில் அன்பை அரவணைப்பை நீ தந்தருள் புரிவாயாக. கணவன் மனைவிமார்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடக்கக்கூடிய பெருந்தன்மையை நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பேச்சுக்களை கேட்டு நடக்கக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு தேவையான பட்டப்படிப்பை, மார்க்க கல்வியை, நல்லொழுக்கத்தை கற்றுத்தரக்கூடிய வசதி வாய்ப்பை, சூழ்நிலையை நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய சிறியவர்களுக்கு ஆயுளை நீட்டித்து தருவாயாக. எங்களுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி அருள் புரிவாயாக. அவர்கள் படிக்க செல்கிற இடத்திலும், வேலைக்கு செல்கிற இடத்திலையும், விளையாட செல்கிற இடத்திலும் உன்னுடைய பாதுகாப்பை முழுமையாக நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தின் சிறந்த தலைமுறையினராக உருவாகக்கூடிய, அவர்களை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. அவர்கள் திருமண வயதை அடைந்து விட்டால் சரியான ஜோடியை கண்டு நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. குறிப்பாக குமர்கள் எங்களுடைய குடும்பங்களிலே தேங்கி விடாமல் நீ பாதுகாத்து விடுவாயாக. பெண் பிள்ளைகள் ஒழுக்கத்தோடு யா அல்லாஹ் எங்களுடைய பெயர்களை காப்பாற்றுகிற வகையிலே அவர்கள் செல்லுகின்ற வீடுகளிலே நிம்மதியானவர்களாக, பொறுப்பானவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே யாருக்கெல்லாம் நிக்காக முடிந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் விரும்புகிற குழந்தையை பரிசளிப்பாயாக. குழந்தை பாக்கியத்தை தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் கைகால் சுகத்தோடு புத்தி சுவாதீனம் நிறைந்த ஆரோக்கியமான குழந்தையை நீ அவர்களுக்கு பரிசளிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள விதவைகள் மறுமணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் யாருக்கெல்லாம் மறுமணம் செய்யக்கூடிய வசதி வாய்ப்பு, ஆற்றல் இல்லாமல் இருக்கிறதோ அவர்களுக்கு சூழ்நிலைகளை சாதகமாக்கி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் யாருக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் பரிபூர்ணமாக நீ ஆரோக்கியத்தை தந்த அருள் புரிவாயாக. விரைவாக பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை தந்த அருள் புரிவாயாக. குறிப்பாக எங்களுடைய வீட்டு பெண்கள் படக்கூடிய அவதிகள், உபாதைகளில் இருந்து அவர்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் மாதம் ஏற்படுகின்ற சிரமங்களில் இருந்து அவர்களை பாதுகாப்பாயாக. அன்றாடம் வேலைகள் செய்வதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களிலிருந்தும் மூட்டு வலியிலிருந்தும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ரப்பே எங்களை பெற்றெடுத்த எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் அவர்கள் படுகின்ற சிரமங்களை எல்லாம் நீக்கி அருள் புரிவாயாக. அவர்களுக்கு பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை தருவாயாக. நீடித்த ஆயுளை தந்து அவர்களை நாங்கள் கண்காணித்து கொள்ளக்கூடிய, பராமரிக்கக்கூடிய, அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் அவர்கள் வாழும் காலமெல்லாம் அவர்களுடைய பொருத்தத்தை பெற்ற பிள்ளைகளாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. அவர்களுடைய உபதேசங்களை, அவர்களுடைய ஆலோசனைகளை, அனுபவங்களை கேட்டு நடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. அவர்களோடு பிரச்சனைகள் வருவதை விட்டும், மனமுரண்டாக நடப்பதை விட்டும், கருத்து வேறுபாடு கொள்வதை விட்டும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. எல்லா நேரத்திலும் இன்முகத்தோடு அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் உறவு முறைகளை பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. அண்டை வீட்டாரோடு இன்பமான சூழ்நிலையை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வெளிப்புறம் அழகாக இருப்பது போல உங்களுடைய அந்தரங்கத்தையும் நீ அழகாக்குவாயாக. பாவக்கரைகளால் நிறைந்திருக்கிறது ரப்பே, எங்களுடைய உள்ளங்களை எல்லாம் நீ கழுகுவாயாக. யா அல்லாஹ் பாவக்கரைகளால் நாங்கள் நிறைந்து போயிருக்கிறோம் ரப்பே, எங்களை பரிசுத்தமாக கூடிய வாய்ப்பை எங்களுக்கு நீ தருவாயாக. நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களுடைய வாழ்க்கை எல்லாம் அழுக்கு பிடித்திருக்கிறது ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி கொள்வதற்கு யா அல்லாஹ் எங்களுக்கு நீ வாய்ப்பை வழங்குவாயாக. நேர்வழியை தந்தவனே, யா அல்லாஹ் எங்களுடைய நேர்வழியை ஸ்திரமாக்கி தந்தருள் புரிவாயாக. நாங்கள் செய்கின்ற காரியங்களிலெல்லாம் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பொருத்தம் இருக்கிறதா என்பதை பார்த்து செய்யக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை உள்ளத்திலே போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்வாயாக.
அல்லாஹ்வே எங்களுடைய காரியங்களிலே வெற்றியை தருவாயாக. சிந்தித்து முடிவெடுப்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. தன்னம்பிக்கையாக சுயமரியாதையோடு யா அல்லாஹ் தைரியமாக முடிவெடுத்து செயல்படக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தியவர்களிலே எங்களை சேர்ப்பாயாக. புனிதமான முதல் பத்திலே உனது ரஹ்மத்தை முழுமையாக பெற்றவர்களிலே எங்களை சேர்ப்பாயாக. யா அல்லாஹ் மக்ஃபிரத்துடைய பத்திலே உன்னுடைய மக்ஃபிரத்தை பூரணமாக பெற்றவர்களிலே எங்களை சேர்ப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் தொழக்கூடிய தராவி தொழுகைகளை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் வைக்கக்கூடிய ஃபர்லான நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஜக்காத்து தான தர்மங்கள் அன்னதானம் அனைத்தையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் கஞ்சிக்காக வேண்டியும் சஹர் சாப்பாட்டுக்காக வேண்டியும் வழங்கப்படுகிற தொகைகளை எல்லாம் நீ கபூல் செய்வாயாக. அதற்காக பாடுபடக்கூடிய உழைக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இறுதி பத்திலே நரக விடுதலை பெற்றவர்களாக எங்களை ஆக்குவாயாக. சொர்க்கத்தில் நுழைவதை உறுதி செய்தவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இறுதி பத்திலே அதிகாஃப் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் இறுதி பத்திலே லைலத்துல் கத்ரை அடைந்து அதை முழுமையாக கண்ணியப்படுத்தி அமல் செய்தவர்களுடைய பட்டியலில் எங்களை நீ சேர்த்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் என்னென்னவெல்லாம் நல்ல காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறோமோ அதை மேற்கொண்டு மீதமுள்ள நாட்களிலேயும் தொடர்ந்து விடாமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்கு இடையூறாக நோய்களோ அல்லது வேறு ஏதேனும் வேலைகளோ வந்து விடாமல் பாதுகாத்து விடுவாயாக. எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நிம்மதியாக இபாதத்துகள் செய்யக்கூடிய சூழ்நிலையை எங்களுக்கு நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் படைத்தவனே, தற்போது நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய பரீட்சைகளிலே எங்களுடைய பிள்ளைகள் நல்ல முறையில் எழுதி பாஸ் ஆகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் அதற்காக அவர்கள் படிக்கிற போது பாடங்கள் விளங்கக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. மனப்பாட சக்தியை அதிகமாக்கி தந்தல் புரிவாயாக. பாடங்களின் மீது ஆர்வத்தை தேட்டத்தை அதிகப்படுத்தி கொடுப்பாயாக. உலக ஆசாபாசங்களிலிருந்தும் இணையதளம் ஃபோன்களிலே இருந்தும் அவர்களுடைய தொடர்பு தூரமாக இருக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய மனதை பக்குவப்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ் கெட்ட விஷயங்களிலிருந்தும் போதை வஸ்துக்களிலிருந்தும் அவர்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நல்ல முறையில் படித்து சமுதாயத்திற்கு உருப்படியான சேவை செய்யக்கூடியவர்களாக அவர்களை ஆக்குவாயாக. அடுத்த தலைமுறையில் சிறந்தவர்களாக அவர்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களாக அவர்களை உருவாக்குவதற்கு உண்டான தகுதிகளை, வசதி வாய்ப்பை, ஆற்றலை எங்களுடைய சமுதாய வமராக்களுக்கு நீ தந்து அருள் புரிவாயாக. எங்களுடைய பிள்ளைகள் ஆலிம்களுடைய பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யாருடைய பேச்சை கேட்டும் வீணாகி போவதை விட்டும், உணர்ச்சி வசப்படுவதை விட்டும், அதனால் சிறைவாசம் காணுவதை விட்டும் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளை யா அல்லாஹ் தேவையில்லாமல் விசாரணை கைதிகளாக, குற்றமில்லாத அப்பாவிகளாக சிறையில் வாடக்கூடிய மக்கள் வெளிவரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் அவர்கள் குடும்பத்தோடு சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடிய பாக்கியத்தை நீ தருவாயாக. யா அல்லாஹ் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நீ ஆட்சியாளர்களை சிறந்தவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யார் வந்தால் சிறந்த ஆட்சி கிடைக்குமோ, மக்கள் அனைவருக்கும் இன்பம் கிடைக்குமோ, யா அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் ஏற்ற வகையிலே ஆட்சி செய்வார்களோ, யாரையும் பிரிவினைவாதத்திற்குள்ளாக்காமல் ஆட்சி செய்வார்களோ அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் மீது உள்ள கோபத்தின் காரணமாக, நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எதிரிகளிடத்தில் எங்களை சிக்க வைத்து விடாமல், எங்களை சோதனைக்குள்ளாக்கி விடாமல் யா அல்லாஹ் சிறந்த ஆட்சியாளர்களை தருவாயாக. எல்லா மக்களையும், குறிப்பாக சிறுபான்மையின மக்களை யா அல்லாஹ் அனுசரித்து செல்லக்கூடிய, நேர்மையாக செல்லக்கூடிய, எல்லா மக்களுக்குமாக ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பசி பட்டினி வறுமையெல்லாம் ரமலான் மாதத்திலே உணர்ந்திருக்கிறார்கள் ரப்பே. யா அல்லாஹ் சோமாலியாவிலேயும் சிரியா கஸாவிலேயும் காணக்கூடிய காட்சிகள் யா அல்லாஹ் இதயத்தை பிளக்கக்கூடியதாக இருக்கிறது ரப்பே. யா அல்லாஹ் ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாமல், சஹர் செய்ய வழி இல்லாமல் நோன்பை கண்டினியூ செய்து கொண்டு இருக்கிறார்கள் ரப்பே. யா அல்லாஹ் அவர்கள் வைக்கிற நோன்புகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக. இந்த ரமலான் மாதத்தில் அவர்கள் செய்கிற நல்ல அமல்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்வாயாக. அவர்களுடைய துன்பங்களை எல்லாம் நீ போக்கி அருள் புரிவாயாக. நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக. நிம்மதியாக இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய நிலையறிந்து எங்களை நாங்கள்
உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை எங்களுக்கு நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், வாடும் காலமெல்லாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் அக்கீதாவின் பிரகாரம் உறுதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பல தடவை ஹஜ்ஜு உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நபிமார்களுடைய ஜியாரத்திற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், பைத்துல் முகத்தஸ் சென்று தொழுது நபிமார்களை ஜியாரத்து செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதாவிற்கு முன்னால் நின்று அவர்களுக்கு பவ்யமாக சலாம் கூறி அந்த சலாமிற்கு அவர்கள் கூறுகிற பதிலை செவியேற்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடையாள சின்னங்களை சென்று தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலத்திலேயே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை கனவிலையும் நனவிலையும் ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை, பார்க்கக்கூடிய பேசக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலமெல்லாம் மார்க்க கல்வி திட்டத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வாழும் காலமெல்லாம் உன்னுடைய மார்க்க பணிக்காக எங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களை விட்டால் உனக்கு கோடி பேர் இருக்கிறார்கள் ரப்பே. யா அல்லாஹ், உன்னை விட்டால் எங்களுக்கு யாருமே கிடையாது ரப்பே. எங்களுடைய தீன் சேவைகளை ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் செய்கின்ற சேவைகளிலே குறைகள் இருந்தால் பொறுத்து அருள் புரிவாயாக. நாங்கள் செய்கின்ற சேவைகளை எப்படி செய்தால் உனக்கு பொருத்தமாக இருக்குமோ அதை புரிந்து நடக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சேவைகளை விஸ்தீர்ணப்படுத்துவாயாக. எங்களுடைய சேவைகளுக்காக உதவுகிறவர்களுக்கு நீ உதவுவாயாக. எங்களுடைய சேவைகள் விஸ்தீர்ணமடைய வேண்டும் என்று துஆ செய்பவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லா நாட்டதேட்டங்களையும் நீ நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எந்தெந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு எல்லோரும் உடன்பட்டு இருக்கிறார்களோ யா அல்லாஹ், என் நலவை நாடி உன்னுடைய பொருத்தத்தை நாடி நாங்கள் இணைந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுக்கு எந்த விதமான சுயநலமும் இல்லை அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை அல்லாஹ். உன்னை நேசிப்பதற்காக வேண்டிய நாங்கள் இணைந்திருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னை நேசிப்பதற்காக வேண்டிய இந்த மார்க்க சேவைக்காக இணைந்திருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் இந்த துஆவை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, ஆமீன் சொல்லி கொண்டு இருக்கிறார்களோ, இணையத்தில் சேர்ந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் உன்னுடைய பொருத்தத்தை நாடி யா அல்லாஹ் இந்த இணையதளத்தை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட அனைவருக்கும் உன்னை தனிப்பெரும் கிருபையை நீ காட்டுவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலமெல்லாம் திருக்கலிமாவின் தத்துவம் புரிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், திருக்கலிமாவின் தத்துவம் புரிந்து அதனுடைய தாத்பரியத்தை அறிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், அதை போதிக்கிற ஹாங்காக்கள், மதரசாக்கள், மஸ்ஜிதுகள், தர்காக்கள் அனைத்தையும் நீ பாதுகாத்த அருள் புரிவாயாக. இஸ்லாமிய நிறுவனங்களை பாதுகாத்த அருள் புரிவாயாக. இஸ்லாமிய வணிக ஸ்தலங்களை பாதுகாத்த அருள் புரிவாயாக. இஸ்லாமிய நிறுவனங்களை பாதுகாத்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், குழப்பவாதிகளை விட்டும் பாதுகாத்த அருள் புரிவாயாக. இஸ்லாமிய பெயர் தாங்கிகளை விட்டும் பாதுகாப்பாயாக. இஸ்லாமிய குழப்பவாதிகளை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் மார்க்கத்தை குழப்புகிறார்களோ, பாமர மக்களை இஸ்லாத்தின் விஷயத்தில் விளையாடுகிறார்களோ, அவர்களை எல்லாம் உன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையின் அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் யா அல்லாஹ் உன்னுடைய கண்காணிப்பிலேயே, உன்னுடைய பரிபாலிப்பிலேயே எங்களை வைத்திருப்பாயாக. கண் சிமிட்டும் நேரம் கூட எங்களுடைய வாழ்க்கையை எங்களிடத்தில் ஒப்படைத்து விடாது ரப்பே. யா அல்லாஹ், நீயே எங்களுக்கு பொறுப்பாளியாக இருந்து எங்களை நீ வழி நடத்துவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் மௌத்தாகிற வரைக்கும் உன்னுடைய ரசூலுடைய பொருத்தத்தை நாடி செயல்படுபவர்களாக எங்களை ஆக்கிய அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், திருக்கலிமாவை மொழிந்த நிலையிலே நாங்கள் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நாங்கள் மௌத்தாகிவிட்டால் எங்களுடைய கேள்வி கணக்குகளை எல்லாம் லேசாக்குவாயாக. யா அல்லாஹ், வேதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. எங்களுடைய கபறுகளை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிய அருள் புரிவாயாக. நம் கனவுமத்தில் அரூஸ் புதுமாப்பிள்ளை போன்று உறங்கு என்று மலக்குமார்கள் சொல்வார்களே, அப்படிப்பட்ட சிறந்த கபராளிகளில் எங்களையும் நீ சேர்த்து அருள் புரிவாயாக. எங்களுடைய குடும்பத்தார்களையும் சேர்த்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீ கபூல் செய்வாயாக. அதன் பரக்கத்தால் நாங்கள் மஹ்ஷரிலேயும் அதற்கு அடுத்து வரக்கூடிய எல்லா தடங்களிலேயும் அல்லாஹ் வெற்றி பெற்றவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. அம்மால் நாம செயலட்டை வலதுகரத்தால் வாங்கி இஸ்ராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்திலே கடந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்திற்கு தகுதி பெற்று உன்னை பார்க்கின்ற லிக்கா என்கிற பேரின்ப பெரும்பாக்கியத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எங்கள் குடும்பத்தோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே வசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், ரப்பே, கருணையாளனே, படைத்தவனே, பரிபாலிப்பவனே, இரட்சகா, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து அருள் புரிவாயாக. எங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர்கள், உஸ்தாதுமார்கள், உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக. குறிப்பாக எங்களுடைய வாழ்க்கையில் எங்களின் நலன் விரும்பிகளாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக.
யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களிலிருந்து எங்கள் நட்பு சுற்று வட்டாரங்களில் இருந்து வஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக. ரப்பே, அவர்களுடைய கபர் வாழ்க்கையை எல்லாம் விசாலமானதாக ஆக்குவாயாக. அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த நல்ல காரியங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக. வாழ்நாளில் அவர்கள் பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், வேதனைகள் அற்றதாக கேள்வி கணக்கற்றதாக அவர்களுடைய கபர்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அவருடைய கபர்களை எல்லாம் சுவன பூஞ்சோலையாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்நாளிலே அவர்களுக்காக நாங்கள் இருக்கிற காலம் வரை துஆக்கள் செய்யக்கூடிய நன்மைகளை அனுப்பி வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்வது போல எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய மக்களை இந்த உலகத்திலே நீ ஏற்படுத்தி கொடுப்பாயாக. ரப்பே, எங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் மனசஞ்சலங்கள் வேதனைகள் சோதனைகள் எல்லாவற்றையும் நீக்குவாயாக. கடனில்லாத வாழ்க்கை தருவாயாக. பஞ்சமில்லாத வாழ்க்கை தருவாயாக. வறுமை இல்லாத வாழ்க்கை தருவாயாக. பசி பட்டினி இல்லாத வாழ்க்கை தருவாயாக. யா அல்லாஹ், திடீரென்று வரக்கூடிய நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. வைரஸ் பெருந்தொற்றுகளிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. மாரடைப்பு போன்ற ஆபத்துகள் விபத்துகளிலே இருந்து பாதுகாப்பாயாக. திடீர் மரணங்களிலே இருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், கைகால்களை முடக்கிவிடக்கூடிய படுக்கையில் ஆக்கிவிடக்கூடிய உயிர்கொல்லி நோய்களான எய்ட்ஸ் கேன்சர் போன்ற அனைத்து நோய்களிலே இருந்தும் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நல்ல ஆரோக்கியத்தை நீடித்த ஆயுளுடன் எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலமெல்லாம் கைகால் சுகத்தோடு நடமாட்டத்தோடு நின்று தொட வைக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யாருக்கும் சிரமமாக மாறிவிடுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய காரியங்களை நாங்களே செய்து கொள்ளக்கூடிய தெம்பையும் வசதி வாய்ப்பையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்து அருள் புரிவாயாக. ரப்பே, யா அல்லாஹ், நாங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே அபிவிருத்தி செய்வாயாக. எங்களுடைய சம்பளங்களிலே அபிவிருத்தி செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தொழில் துறைகளிலே அபிவிருத்தி செய்வாயாக. தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. நஷ்டமடைந்து விடுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. ஆஸ்பத்திரி செலவுகள் வருவதை விட்டும் பாதுகாப்பாயாக. எதிர்பாராத வீண் செலவுகள் வருவதை விட்டும் பாதுகாப்பாயாக. ரப்பே, யா அல்லாஹ், எங்களுடைய விலை உயர்ந்த பொருட்கள் காணாமல் போவதை விட்டும் வீணாக போவதை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், அது உடைந்து விடுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உன்னுடைய பாதுகாப்பை எங்களுடைய முன்புறமும் பின்புறமும் வலதுபுறமும் இடதுபுறமும் நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களை திடமானதாக ஆக்குவாயாக. பலமானதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், பிரச்சனைகளினால் பலகீனமாகுவதை விட்டும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. சுயமரியாதையோடு வாழச் செய்வாயாக. தன்னம்பிக்கையோடு வாழச் செய்வாயாக. பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலோடு வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திற்குள் இணக்கமான சூழ்நிலையை தந்தருள் புரிவாயாக. எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் சிறியவர்களிடத்தில் முன்மாதிரியாக நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய குடும்பத்தில் உள்ள சிறியவர்கள் பெரியவர்களிடத்தில் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களில் உள்ள தம்பதிகளுக்கு மத்தியில் அன்பை அரவணைப்பை நீ தந்தருள் புரிவாயாக. கணவன் மனைவிமார்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடக்கக்கூடிய பெருந்தன்மையை நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பேச்சுக்களை கேட்டு நடக்கக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கு தேவையான பட்டப்படிப்பை மார்க்க கல்வியை நல்லொழுக்கத்தை கற்றுத்தரக்கூடிய வசதி வாய்ப்பை சூழ்நிலையை நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய சிறியவர்களுக்கு ஆயுளை நீட்டித்து தருவாயாக. எங்களுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி அருள் புரிவாயாக. அவர்கள் படிக்க செல்கிற இடத்திலும் வேலைக்கு செல்கிற இடத்திலையும் விளையாட செல்கிற இடத்திலும் உன்னுடைய பாதுகாப்பை முழுமையாக நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தின் சிறந்த தலைமுறையினராக அவர்களை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. அவர்கள் திருமண வயதை அடைந்து விட்டால் சரியான ஜோடியை கண்டு நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. குறிப்பாக குமர்கள் எங்களுடைய குடும்பங்களிலே தேங்கி விடாமல் நீ பாதுகாத்து விடுவாயாக. பெண் பிள்ளைகள் ஒழுக்கத்தோடு யா அல்லாஹ் எங்களுடைய பெயர்களை காப்பாற்றுகிற வகையிலே அவர்கள் செல்லுகின்ற வீடுகளிலே நிம்மதியானவர்களாக பொறுப்பானவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே யாருக்கெல்லாம் நிக்காஹ் முடிந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் விரும்புகிற குழந்தையை பரிசளிப்பாயாக. குழந்தை பாக்கியத்தை தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், கைகால் சுகத்தோடு புத்தி சுவாதீனம் நிறைந்த ஆரோக்கியமான குழந்தையை நீ அவர்களுக்கு பரிசளிப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் உள்ள விதவைகள் மறுமணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக.
யா அல்லாஹ் யாருக்கெல்லாம் வருமானம் செய்யக்கூடிய வசதி வாய்ப்பு ஆற்றல் இல்லாமல் இருக்கிறதோ அவர்களுக்கு சூழ்நிலைகளை சாதகமாக்கி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் யாருக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் பரிபூர்ணமாக நீ ஆரோக்கியத்தை தந்த அருள் புரிவாயாக. விரைவாக பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை தந்த அருள் புரிவாயாக. குறிப்பாக எங்களுடைய வீட்டு பெண்கள் படக்கூடிய அவதிகள் உபாதைகளில் இருந்து அவர்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் மாதம் ஏற்படுகின்ற சிரமங்களில் இருந்து அவர்களை பாதுகாப்பாயாக. அன்றாடம் வேலைகள் செய்வதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களிலிருந்தும் மூட்டு வலியிலிருந்தும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ரப்பே எங்களை பெற்றெடுத்த எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் அவர்கள் படுகின்ற சிரமங்களை எல்லாம் நீக்கி அருள் புரிவாயாக. அவர்களுக்கு பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை தருவாயாக. நீடித்த ஆயுளை தந்து அவர்களை நாங்கள் கண்காணித்து கொள்ளக்கூடிய பராமரிக்கக்கூடிய அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் அவர்கள் வாழும் காலமெல்லாம் அவர்களுடைய பொருத்தத்தை பெற்ற பிள்ளைகளாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. அவர்களுடைய உபதேசங்களை அவர்களுடைய ஆலோசனைகளை அனுபவங்களை கேட்டு நடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. அவர்களோடு பிரச்சனைகள் வருவதை விட்டும் மனமுரண்டாக நடப்பதை விட்டும் கருத்து வேறுபாடு கொள்வதை விட்டும் யா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. எல்லா நேரத்திலும் இன்முகத்தோடு அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் உறவு முறைகளை பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. அண்டை வீட்டாரோடு இன்பமான சூழ்நிலையை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வெளிப்புறம் அழகாக இருப்பது போல உங்களுடைய அந்தரங்கத்தையும் நீ அழகாக்குவாயாக. பாவக்கரைகளால் நிறைந்திருக்கிறது ரப்பே எங்களுடைய உள்ளங்களை எல்லாம் நீ கழுகுவாயாக. யா அல்லாஹ் பாவக்கரைகளால் நாங்கள் நிறைந்து போயிருக்கிறோம் ரப்பே எங்களை பரிசுத்தமாக கூடிய வாய்ப்பை எங்களுக்கு நீ தருவாயாக. நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களுடைய வாழ்க்கை எல்லாம் அழுக்கு பிடித்திருக்கிறது ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி கொள்வதற்கு யா அல்லாஹ் எங்களுக்கு நீ வாய்ப்பை வழங்குவாயாக. நேர்வழியை தந்தவனே யா அல்லாஹ் எங்களுடைய நேர்வழியை ஸ்திரமாக்கி தந்தருள் புரிவாயாக. நாங்கள் செய்கின்ற காரியங்களிலெல்லாம் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பொருத்தம் இருக்கிறதா என்பதை பார்த்து செய்யக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை உள்ளத்திலே போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்வாயா. அல்லாஹ்வே எங்களுடைய காரியங்களிலே வெற்றியை தருவாயாக. சிந்தித்து முடிவெடுப்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. தன்னம்பிக்கையாக சுயமரியாதையோடு யா அல்லாஹ் தைரியமாக முடிவெடுத்து செயல்படக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தியவர்களிலே எங்களை சேர்ப்பாயாக. புனிதமான முதல் உனது ரஹ்மத்தை முழுமையாக பெற்றவர்களிலே எங்களை சேர்ப்பாயாக. யா அல்லாஹ் மகஃபிரத்துடைய பத்திலே உன்னுடைய மகஃபிரத்தை பூரணமாக பெற்றவர்களிலே எங்களை சேர்ப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் தொழக்கூடிய தராவி தொழுகைகளை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் வைக்கக்கூடிய ஃபர்லான நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஜக்காத்து தான தர்மங்கள் அன்னதானம் அனைத்தையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் கஞ்சிக்காக வேண்டியும் சஹர் சாப்பாட்டுக்காக வேண்டியும் வழங்கப்படுகிற தொகைகளை எல்லாம் நீ கபூல் செய்வாயாக. அதற்காக பாடுபடக்கூடிய உழைக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இறுதி பத்திலே நரக விடுதலை பெற்றவர்களாக எங்களை ஆக்குவாயாக. சொர்க்கத்தில் நுழைவதை உறுதி செய்தவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இறுதி பத்திலே அதிகாஃப் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் இறுதி பத்திலே லைலத்துல் கத்ரை அடைந்து அதை முழுமையாக கண்ணியப்படுத்தி அமல் செய்தவர்களுடைய பட்டியலில் எங்களை நீ சேர்த்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் என்னென்னவெல்லாம் நல்ல காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறோமோ அதை மேற்கொண்டு மீதமுள்ள நாட்களிலேயும் தொடர்ந்து விடாமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்கு இடையூறாக நோய்களோ அல்லது வேறு ஏதேனும் வேலைகளோ வந்து விடாமல் பாதுகாத்து விடுவாயாக. எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நிம்மதியாக இபாதத்துகள் செய்யக்கூடிய சூழ்நிலையை எங்களுக்கு நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் படைத்தவனே, தற்போது நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய பரீட்சைகளிலே எங்களுடைய பிள்ளைகள் நல்ல முறையில் எழுதி பாஸ் ஆகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் அதற்காக அவர்கள் படிக்கிற போது பாடங்கள் விளங்கக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. மனப்பாட சக்தியை அதிகமாக்கி தந்தல் புரிவாயாக. பாடங்களின் மீது ஆர்வத்தை தேட்டத்தை அதிகப்படுத்தி கொடுப்பாயாக. உலக ஆசாபாசங்களிலிருந்தும் இணையதளம் ஃபோன்களிலே இருந்தும் அவர்களுடைய தொடர்பு தூரமாக இருக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய மனதை பக்குவப்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ் கெட்ட விஷயங்களிலிருந்தும் போதை வஸ்துக்களிலிருந்தும் அவர்களை
பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நல்ல முறையில் படித்து சமுதாயத்திற்கு உருப்படியான சேவை செய்யக்கூடியவர்களாக அவர்களை ஆக்குவாயாக. அடுத்த தலைமுறையில் சிறந்தவர்களாக அவர்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களாக அவர்களை உருவாக்குவதற்குண்டான தகுதிகளை, வசதி வாய்ப்பை, ஆற்றலை எங்களுடைய சமுதாய வமராக்களுக்கு நீ தந்து அருள் புரிவாயாக. எங்களுடைய பிள்ளைகள் ஆலிம்களுடைய பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யாருடைய பேச்சை கேட்டும் வீணாகி போவதை விட்டும், உணர்ச்சி வசப்படுவதை விட்டும், அதனால் சிறைவாசம் காணுவதை விட்டும் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளை யா அல்லாஹ் தேவையில்லாமல் விசாரணை கைதிகளாக, குற்றமில்லாத அப்பாவிகளாக சிறையில் வாடக்கூடிய மக்கள் வெளிவரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் அவர்கள் குடும்பத்தோடு சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடிய பாக்கியத்தை நீ தருவாயாக. யா அல்லாஹ் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நீ ஆட்சியாளர்களை சிறந்தவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யார் வந்தால் சிறந்த ஆட்சி கிடைக்குமோ, மக்கள் அனைவருக்கும் இன்பம் கிடைக்குமோ, யா அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் ஏற்ற வகையிலே ஆட்சி செய்வார்களோ, யாரையும் பிரிவினைவாதத்திற்குள்ளாக்காமல் ஆட்சி செய்வார்களோ அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் மீது உள்ள கோபத்தின் காரணமாக, நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எதிரிகளிடத்தில் எங்களை சிக்க வைத்து விடாமல், எங்களை சோதனைக்குள்ளாக்கி விடாமல் யா அல்லாஹ் சிறந்த ஆட்சியாளர்களை தருவாயாக. எல்லா மக்களையும், குறிப்பாக சிறுபான்மையின மக்களை யா அல்லாஹ் அனுசரித்து செல்லக்கூடிய, நேர்மையாக செல்லக்கூடிய, எல்லா மக்களுக்குமாக ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பசி பட்டினி வறுமையெல்லாம் ரமலான் மாதத்திலே உணர்ந்திருக்கிறார்கள் ரப்பே. யா அல்லாஹ் சோமாலியாவிலேயும் சிரியா கஸாவிலேயும் காணக்கூடிய காட்சிகள் யா அல்லாஹ் இதயத்தை பிளக்கக்கூடியதாக இருக்கிறது ரப்பே. யா அல்லாஹ் ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாமல், சஹர் செய்ய வழி இல்லாமல் நோன்பை கண்டினியூ செய்து கொண்டு இருக்கிறார்கள் ரப்பே. யா அல்லாஹ் அவர்கள் வைக்கிற நோன்புகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக. இந்த ரமலான் மாதத்தில் அவர்கள் செய்கிற நல்ல அமல்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்வாயாக. அவர்களுடைய துன்பங்களை எல்லாம் நீ போக்கி அருள் புரிவாயாக. நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக. நிம்மதியாக இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய நிலையறிந்து எங்களை நாங்கள் உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை எங்களுக்கு நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் வாடும் காலமெல்லாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் அக்கீதாவின் பிரகாரம் உறுதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பல தடவை ஹஜ்ஜு உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நபிமார்களுடைய ஜியாரத்திற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் பைத்துல் முகத்தஸ் சென்று தொழுது நபிமார்களை ஜியாரத்து செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதாவிற்கு முன்னால் நின்று அவர்களுக்கு பவ்யமாக சலாம் கூறி, அந்த சலாமிற்கு அவர்கள் கூறுகிற பதிலை செவியேற்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடையாள சின்னங்களை சென்று தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலத்திலேயே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை கனவிலையும் நனவிலையும் ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை, பார்க்கக்கூடிய, பேசக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் மார்க்க கல்வி திட்டத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வாழும் காலமெல்லாம் உன்னுடைய மார்க்க பணிக்காக எங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களை விட்டால் உனக்கு கோடி பேர் இருக்கிறார்கள் ரப்பே. யா அல்லாஹ் உன்னை விட்டால் எங்களுக்கு யாருமே கிடையாது ரப்பே. எங்களுடைய தீன் சேவைகளை ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் செய்கின்ற சேவைகளிலே குறைகள் இருந்தால் பொறுத்து அருள் புரிவாயாக. நாங்கள் செய்கின்ற சேவைகளை எப்படி செய்தால் உனக்கு பொருத்தமாக இருக்குமோ அதை புரிந்து நடக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சேவைகளை விஸ்தீர்ணப்படுத்துவாயாக. எங்களுடைய சேவைகளுக்காக உதவுகிறவர்களுக்கு நீ உதவுவாயாக. எங்களுடைய சேவைகள் விஸ்தீர்ணமடைய வேண்டும் என்று துஆ செய்பவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லா நாட்டதேட்டங்களையும் நீ நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எந்தெந்த காரியங்களெல்லாம் எங்களுக்கு எல்லோரும் உடன்பட்டு இருக்கிறார்களோ யா அல்லாஹ் நலவை நாடி, உன்னுடைய பொருத்தத்தை நாடி நாங்கள் இணைந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுக்கு எந்த விதமான சுயநலமும் இல்லை அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை அல்லாஹ். உன்னை நேசிப்பதற்காக வேண்டிய நாங்கள் இணைந்திருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னை நேசிப்பதற்காக வேண்டிய இந்த மார்க்க சேவைக்காக இணைந்திருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் யாரெல்லாம் இந்த துஆவை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, ஆமீன் சொல்லி கொண்டு இருக்கிறார்களோ, இணையத்தில் சேர்ந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் உன்னுடைய பொருத்தத்தை நாடி யா அல்லாஹ் இந்த இணையதளத்தை உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அனைவருக்கும் உன்னை தனிப்பெரும் கிருபையை நீ காட்டுவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் திருக்கலிமாவின் தத்துவம் புரிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் திருக்கலிமாவின் தத்துவம் புரிந்து அதனுடைய தாத்பரியத்தை அறிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் அதை போதிக்கிற ஹாங்காக்கள், மதரசாக்கள், மஸ்ஜிதுகள், தர்காக்கள்,
அனைத்தையும் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. இஸ்லாமிய நிறுவனங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. இஸ்லாமிய வணிக ஸ்தலங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. இஸ்லாமிய நிறுவனங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் குழப்பவாதிகளை விட்டும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. இஸ்லாமிய பெயர் தாங்கிகளை விட்டும் பாதுகாப்பாயாக. இஸ்லாமிய குழப்பவாதிகளை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் மார்க்கத்தை குழப்புகிறார்களோ, பாமர மக்களை இஸ்லாத்தில் விஷயத்தில் விளையாடுகிறார்களோ அவர்களை எல்லாம் உன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையின் அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் யா அல்லாஹ் உன்னுடைய கண்காணிப்பிலேயே உன்னுடைய பரிபாலிப்பிலேயே எங்களை வைத்திருப்பாயாக. கண் சிமிட்டும் நேரம் கூட எங்களுடைய வாழ்க்கையை எங்களிடத்தில் ஒப்படைத்து விடாது ரப்பே. யா அல்லாஹ் நீயே எங்களுக்கு பொறுப்பாளியாக இருந்து எங்களை நீ வழி நடத்துவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் மௌத்தாகிற வரைக்கும் உன்னுடைய ரசூலுடைய பொருத்தத்தை நாடி செயல்படுபவர்களாக எங்களை ஆக்கிய அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் திருக்கலிமாவை மொழிந்த நிலையிலே நாங்கள் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நாங்கள் மௌத்தாகிவிட்டால் எங்களுடைய கேள்வி கணக்குகளை எல்லாம் லேசாக்குவாயாக. யா அல்லாஹ் வேதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. எங்களுடைய கபறுகளை சோன பூஞ்சோலையாக ஆக்கிய அருள் புரிவாயாக. நம் கனவுமத்தில் அரூஸ் புதுமாப்பிள்ளை போன்று உறங்கு என்று மலக்குமார்கள் சொல்வார்களே, அப்படிப்பட்ட சிறந்த கபராளிகளில் எங்களையும் நீ சேர்த்து அருள் புரிவாயாக. எங்களுடைய குடும்பத்தார்களையும் சேர்த்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீ கபூல் செய்வாயாக. அதன் பரக்கத்தால் நாங்கள் மஹ்ஷரிலேயும் அதற்கு அடுத்து வரக்கூடிய எல்லா தடங்களிலேயும் அல்லாஹ் வெற்றி பெற்றவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. அம்மால் நாம செயலட்டை வலதுகரத்தால் வாங்கி இஸ்ராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்திலே கடந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்திற்கு தகுதி பெற்று உன்னை பார்க்கின்ற லிக்கா என்கிற பேரின்ப பெரும்பாக்கியத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எங்கள் குடும்பத்தோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே வசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் கேட்ட எல்லாவற்றையும் கபூல் செய்வாயாக. நாங்கள் கேட்க மறந்துவிட்ட எங்களுடைய தேவைகளையும் கபூல் செய்வாயாக. எங்களுடைய வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் தேவை என்று நீ நினைக்கிறாயோ அவை அனைத்தையும் எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. யாரெல்லாம் எங்களிடத்தில் துவா செய்ய சொன்னார்களோ அவர்களுடைய ஹாஜத்துகளை ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் எங்களிடத்தில் துவா செய்ய சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் நாங்கள் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் நீ ஏற்று அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தின் சங்கையால் ஏற்றுக்கொள்வாயாக. புனிதமான திருக்குர்ஆன் ஷரீஃபின் பரக்கத்தால் ஏற்றுக்கொள்வாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தாலும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் வலிமார்களின் பரக்கத்தாலும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் சமுதாயத்தில் உள்ள ஹாஃபில் ஆலிம்கள் ஷேகுமார்கள் இறைநேச பெண்மணிகள் முடிநரைத்த வயோதிகர்கள் குழந்தைகள் அனைவரின் பொருட்டால் இந்த துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ஸல்லி வ ஸல்லிம் அலா நபி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.